ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான எக் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம நிறைய எக் ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எக் ஆம்லெட் வீடியோ நம்ம இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு சிமிலராக நம்ம ஆல்ரெடி கரண்டி ஆம்லெட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. எக் ஆம்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆம்லெட்க்கு ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டா அது இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 முட்டை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம 4 ஆம்லேட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அதிகமான ஆம்லேட் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிகமான அளவு முட்டையும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை எப்போவுமே உடச்சி ஊற்றும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் இருக்கிற ஓடு இதில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக உடச்சி ஓடு இல்லாமல் 4 முட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 முட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுற மாதிரியே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கோட கலரே பாருங்கள் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நிறைய பேர் இது கூட வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, ஆம்லெட் நல்லா சாஃப்டாக வரும்ன்றதுக்காக. ஆனால் எக்கோட ஃப்ளேவரை அது கம்மி பண்ணிடும். அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டை ப்ளஸ் இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு நான்ஸ்டிக் தவாவில் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஆம்லேட் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போது அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி முட்டை எடுத்து நம்ம இப்படி பரப்பி விட்டுக்கலாம் ஆம்லேட் ஷேப்புக்கு. இது சுற்றிலும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போது பொறுமையாக நம்ம திருப்பிக்கணும். அடியில் ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மூவ் ஆணுச்சு. மூவ் பண்ணோடனே இப்போ நம்ம இதை இப்படி ஜென்டலாக திருப்பிக்கலாம். பாருங்கள், அடியில் நல்லா வெந்துருச்சு. அந்த சைடும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பச்சையாக ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு பிடிக்காது. அவங்க எல்லாருமே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை வதக்கிட்டு இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி இன்னும் 3 ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நமக்கு எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 4 ஆம்லேட்டும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. 4 பெரிய பெரிய ஆம்லேட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே ஆனியன் இல்லாமல் நம்ம போட்டோன்னா ஆம்லேட் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதை சைடிஷ்ஷே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு, எந்த வெஜிடபிளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அழகாக 2 முட்டை இருந்தால் கூட 2 பேருக்கு இதை மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.